எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிளியர் பண்ண எல்லாருக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவு கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் கிளியர் பண்ண முடியாது. அதனால் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு முதல்ல நன்றி சொன்னோம். நம்ம படிக்கிறது ஃபஸ்ட்டு கெரியர் சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த இது எதுவுமே தெரியாதனால தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நமக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி இந்த இன்ஸ்டியூட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் சுகேஷ் சாருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளோட பேங்கிங் கோஆர்டினேட்டர் ராஜா சாருக்கு நம்மளோட பணிவான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்ப பேங்கிங்ல உள்ள என்ட்ரான உடனே அவரோட ஸ்பீச் கேட்காத யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஸ்பீச் நம்மளோட செல்ஃப், அதாவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்காக அவரோட பேச்சு ஒரு எப்படி சொல்றது, எங்கேயோ தனியா காட்டுல இருக்கிற ஒருத்தரை கரெக்டான பாதைக்கு கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொருத்தரும் ரொம்ப சூழ்நிலையில தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனியா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதனால எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் இங்க வரல, பட் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இங்க லாஸ்ட் இயர், அதாவது 2022 ஏப்ரல்ல ஜாயின் பண்ணேன். அப்ப ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 இயர் கிட்டத்தட்ட முடிஞ்சது. அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் கிளியர் பண்ணியிருந்தேன், மெயின்ஸ் எதுவும் கிளியர் பண்ணல. அப்படி அவங்க கிட்ட கேட்குறப்ப, அம்மா இந்த மாதிரி நான் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ணியிருக்கேன், என்னால் மெயின்ஸ் எதுவுமே கிளியர் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது, கிளம்பி வந்துடவா படிக்கவான்னு கேட்டேன். அதுக்கு வீட்டில் இருந்து சொன்னது, உன்னை தவிர எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க, உனக்கும் கிடைக்கணும், நீயும் நம்பு, அப்பதான் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அந்த ஒரு வார்த்தையினால நான் நெக்ஸ்ட் வருஷம் கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறமும் அதே மாதிரி வழக்கம் போல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். எழுதிட்டு வீட்டில் இந்த மாதிரி கேட்டேன், திரும்பவும் இதே வார்த்தையை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அம்மா நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன், எனக்கு கண்டிப்பா கிடைக்குமான்னு தெரியல, ஆனா கிடைக்கலன்னா நான் திரும்ப படிக்கவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா படி, இப்ப கிடைக்கலன்னா திரும்பவும் கிடைக்கும், முதல்ல உன்னை நம்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப கிளியர் பண்ணதை பத்தி சொன்னேன். ஆனா நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் அப்ப பண்ணேன் அப்படின்னா, அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வீக் தான். நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல. மேக்ஸா அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவேன். அது மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரி என்னடா இங்கிலீஷ்ல எல்லாமே செக்ஷன்லேயே போயிருது, இங்கிலீஷ் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இங்கிலீஷ்ல கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்காக நம்ம ஆவரேஜா படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரீசனிங் குவான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, குவான்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா, சிம்பிளிஃபிகேஷன்லாம் என்ன சாதாரணமாக வச்சுக்கிறாங்க. சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்றியோ அப்பதான் மற்ற கொஸ்டின் அட்டென்ட் பண்ண உனக்கு டைம் கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற சம்ம நம்ம சால்வ் பண்றதுக்கு எல்லாமே. சிம்பிளிஃபிகேஷனை சிம்பிளா சால்வ் பண்ணணும், அதையே நம்ம லென்த்தியா எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாமே நான் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் மற்ற எல்லார்கிட்டையும் இருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் சொல்றது நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இது நான் பண்ணதை சொல்றேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்குன்னு தனியா ஒரு மெத்தட்லாம் இருக்கும், இப்படி பண்ணா இப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியா இல்லாதவங்க 4 பேர் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு உங்களாலையும் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். 2 வருஷம் கழிச்சு என்னாலேயும் கிளியர் பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகே, நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.